குருபியோ நமக. இந்த 400 பசுக்களை 1000 பசுக்களாக ஆக்கி ஆசிரமத்துக்குள்ளே நான் நுழையிறேன்னு சொல்லிட்டு சத்தியகாமன் கௌதம ரிஷிக்கிட்ட சொல்கிறாங்க. கௌதம ரிஷி சொல்கிறாரு, சத்தியகாமா, உன்னை நான் இன்றைக்கி மாடு மேய்ச்சின்னு தானே வர சொன்னேன், நீ என்ன புதுசாக சொல்கிறே என்னும்போது என் மனசில் படுது. சரி, நீ அப்படியே செய்ய, உனக்கு ஆத்ம ஞானம் வர்றதுக்கு இது முதல் படி அப்படின்ட்டு குரு சொன்னாருங்க கௌதம ரிஷி. இவன் என்ன பண்ணான், 400 மாடுகளை எடுத்துன்னு போகும்போது தப்பு பண்ணிட்டோமா, படிப்பு வராதவனை தானே மாடு மேய்க்கணும்னு சொல்லுவாங்க, குரு எனக்கு படிப்பு வரல மாடு மேய்ன்னு சொன்னாரா அப்படின்னு மனசு பழா போன மனசு ஒன்று நினைக்காதுங்க. மனசு என்ன செயின் ஆஃப் தாட்ஸ் வந்துனே இருக்குங்க. அதான் மனம் ஒரு குரங்குன்னு பாருங்க. அப்புறம் அவனே புத்தி நல்ல புத்தி வந்துடுச்சு. முதல்ல இது மாதிரி இருந்தது, அப்புறம் இல்லை ஒன்றுமே இல்லை, அட்ரஸ் இல்லாத நமக்கு 400 மாடு கொடுத்து மேய்ச்சிட்டு வான்னு சொன்னார்னா நல்ல எண்ணத்தில் தானே குரு கொடுப்பாருன்ட்டு அவனே தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திட்டு மாடுங்களையெல்லாம் நல்லா கடுமையாக உழைச்சி மனசு தெளிவு, மனம் தெளிவு, திட நம்பிக்கை ரெண்டும் வந்ததுங்க. ஆத்ம ஞானத்துக்கு திட நம்பிக்கை, பகவானை நினைக்கணும், ஆத்ம ஞானம் பெறணும்னா திட நம்பிக்கை வேணும். ஸோ அது இவனுக்கு வந்ததுங்க. 400 மாட்டை கடுமையான உழைப்பால் 1000 மாடாக மாற்றினாங்க. அந்த 1000 மாட்டை ஓட்டின்று நேர குரு ஆசிரமத்துக்கு வராங்க. குருவே, நான் சொன்ன மாதிரி 1000 மாடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. குரு சிரிச்சிட்டு சொல்கிறாரு, சத்தியகாமா அப்படின்றாரு. அவனுடைய ஃப்ளாஷ்பேக்குங்க. இப்போது சத்தியகாமா யாருன்னா, முதல்ல குரு ஆற்றுக்கு அந்த பக்கம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருங்க பிள்ளைங்களுக்கு. இவன் அங்கேருந்து எட்டி பார்க்குறான். அப்புறம் அம்மா கிட்ட வரான். அம்மா கிட்ட தாயே அப்படின்றான். என்னப்பா, நீ என்னை அந்த முனிவர்கிட்ட பாடம் சேர்த்துக்க கற்றுவிடு, நானும் போய் கற்றுக்கிறேன். அவர் ஞானம், ஆத்ம ஞானம் அது இதுன்னு சொல்கிறாரு, எனக்கும் ஆசையாக இருக்குதுன்னு, நீ போய் கேளுடா அவரை அப்படின்றார். இவன் போயிட்டு, குருவே எனக்கும் பாடம் கற்றுக் கொடுங்க அப்படின்றார். அப்போ கௌதம ரிஷி சொல்கிறாரு, நான் நீ பாடம் கற்றுக்கணுன்னா உன்னுடைய தகப்பனார் பெயர் என்னான்னு கேட்குறாரு. அப்புறம் நீ எந்த வர்ணம்னு கேட்டார். அவன் நேராக அம்மா கிட்ட வரான். அவன் அம்மா பேர் ஜாபாலைன்னு பேருங்க. அம்மா, நான் குருவை போய் கேட்டேன். குரு நீ எந்த வர்ணம், உங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்டாருன்னும் போது நீ சொல்லு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஜாபாலை சொல்கிறாங்க, மகனே நீ சொல்லு, போய் குருக்கிட்ட சொல்லு, நான் 4-5 வீட்டில் வேலை செஞ்சேன், அதாவது என்ன அவன் அந்த அம்மா சொல்கிறான், எங்கள் அம்மா 4-5 வீட்டில் வேலை செஞ்சாங்க, அதன் மூலமாக எனக்கு கரு உண்டாகி நான் பிறந்தேன், அதனால் தகப்பன் யாருன்னு தெரியாது, தகப்பன் யாருன்னு தெரியாததால் என் வர்ணம் என்னான்னு தெரியாதுன்னு சொல்லு. கேட்டால் ஜாபாலை சத்தியகாமன், அவன் பேர் சத்தியகாமன், ஜாபாலை சத்தியகாமன்னு சொல்லு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இவன் கௌதம ரிஷிக்கிட்ட சொல்கிறான், ரிஷியே, குருவே, எங்கள் அம்மாவை கேட்டேன், நான் 4-5 வீட்டில் வேலை செஞ்சு அவங்க மூலிமா எங்கள் அம்மா அவங்க மூலிமா என்னை பெற்றதாக சொன்னாங்க, அதனால் என்னுடைய வர்ணமும் தெரியாது தகப்பனும் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கோன்னு சிரித்தாங்க. அப்போ குரு சொல்கிறாரு, வாயை மூடுங்க, சத்தியகாமன், சத்தியம்னா உண்மை பேசுகிறவன், உண்மை பேசுகிறான், காமன்னா பேசுகிறவன் அர்த்தம், சத்தியத்தை பேசுகிறவன், உண்மையை பேசுகிறவன், உண்மையை பேசுகிறவன் தான் பிராமணன் வாயிலேருந்து பொய் வரக்கூடாதுங்க, என்ன ஒன்றாலும் தப்பு இருக்கலாம். ஆகவே இவன் ஒரு பிராமணன், அவனுக்கு நான் பூணல் போடுறேன்னு சொல்லிட்டு கௌதம ரிஷி அவனுக்கு பூணல் போட்டார். அப்போ சொல்கிறாருங்க, பரசுராமனையும் துரோணரையும் கம்பேர் பண்ணி பரசுராமன் என்ன பண்ணார்,
பாடம் சொல்லி கொடுக்குறாரு, வில் வித்தை கற்றுக் கொடுக்குறாரு. யாருக்கு? கர்ணனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவன் கர்ணன் என்ன பண்ணான், பிராமணன்னு பொய் சொல்லி கற்றுக்கினான். பின்னாடி அவன் சத்திரிய ரத்தம், அந்த ரத்தம் வந்து வெளியில் வரவே அப்போ கேட்டார், நீ பிராமணன் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் தப்புன்னாரு. உனக்கு அந்த பாடம் மறந்து போகும். ஏன்னா பொய் பேசினான், அதனால் அவனுக்கு அது நின்று போச்சு சொல்கிறாரு. அடுத்தது இப்போ வந்து பரசுராமனை பார்த்தீங்க, துரோணர் வந்து என்ன பண்ணார், பாடம் அவர் வந்து அவருக்கு என்ன, பரசுராமர் வந்து பிராமணனுக்கு கற்றுக் கொடுப்பாரு. துரோணர் எப்படின்னா ராஜாக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால் ஏகலைவன் வந்து அவரை கேட்டான், எனக்கு பாடம் கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு துரோணரை கேட்டான். துரோணர் வந்து நீ கற்றுக்க வேண்டாம், உனக்கு இருக்கிறத நீ வந்து ஹண்டர், அதாவது நீ வந்து வேட்டையாடுறவன், உனக்கு இப்போ இருக்கிறதே போதும், நீ போன்னாரு. இல்லை நான் கற்றுப்பேன், இல்லை போன்ட்டார். அவன் என்ன பண்ணான், ஒரு பதுமை செஞ்சான். யார் மாதிரி? துரோணர் மாதிரி பதுமையை செஞ்சு அதை இது பண்ண ஆரம்பித்தான். அப்போ சொன்னார், துரோணர் சொன்னார், அதாவது குரு வார்த்தையை கேட்காதவன், அவர் சொல்கிறார், குரு வார்த்தையை கேட்காதவனும் பிராமணன் கிடையாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விட்டு போச்சு. ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் குரு வார்த்தையை கேட்டான். அர்ஜுனன்னா என்னங்க அர்த்தம்? அர்ஜுனன்னா அப்படியே நிமிர்ந்து நிற்பான்னு அர்த்தம். மரம் இருக்குது பாருங்கள், நல்ல மரத்துக்கு அர்ஜுனன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ சத்தியகாமன் வந்து அப்போது வந்து இப்போ நான் கம் டு தி பாயிண்ட், சத்தியகாமனை வந்து குருவே எங்கள் அம்மா என்னை வந்து ஜாபாலை சத்தியகாமன்னு சொல்லுன்னாங்க. ஜாபாலைன்றது எங்கள் அம்மா பேர். அன்று முதல் அவன் என்ன பண்ணான், அம்மா பேரை முதல்ல இனிஷியல் போட்டது வந்து சத்தியகாமன்க அந்த காலத்தில். புரியுதுங்களா? இது மாதிரி நான் அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். டிலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.